வணக்கம். தமிழ் கிங் டிவியில் இலங்கையின் விசேட செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிறப்புச் சான்றிதழில் மாற்றம், அமைச்சரவை தீர்மானம். காதல தினத்தில் காதலர்களுக்கு விசேட பரிசு அரசாங்கம் அறிவிப்பு. பிரியந்தகுமாரவின் குடும்பத்திற்கு 2.5 மில்லியன் ரூபாய். வவுனியாவில் 5 கடைகளில் திருடர்கள் கைவரிசை. அதிகாலையில் சம்பவம். கிளிநொச்சியில் வீடொன்றிலிருந்து எரிகணைகள் மற்றும் வெடிபொருட்கள் மீட்பு. ஆடை தொழிற்சாலை பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து திருமலையில் விபத்து. 12 பேர் படுகாயம். காணி சுவீகரிப்புக்கு எதிராக போராட்டம் செய்தவர்களை கஞ்சா கடத்தியதாக கைது செய்த கடற்படை. உறவினர்கள் போராட்டம். ஆற்றில் மிதந்து வந்த பெண்ணின் சடலம் பல கோணங்களில் விசாரணை தீவிரம். கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் இழப்பீடு. பிறப்புச் சான்றிதழை வழங்கும் போது அதில் இலங்கை அடையாள இலக்கத்தை உள்ளடக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி பதிவாளர் நாயக திணைக்களத்தினால் அடையாள இலக்கத்துடன் கூடிய பிறப்புச் சான்றிதழை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் புதிய பிறப்பு சான்றிதழ் வழங்கும் போது இந்த அடையாள இலக்கம் வழங்கப்படும். முன்னதாக ஆட்பதிவு திணைக்களத்திற்கு அடையாள இலக்கங்களை வழங்க அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இனிவரும் காலங்களில் பதிவாளர் நாயக திணைக்களத்திற்கு அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆட்பதிவு திணைக்களத்தின் தகவல் தொகுதி மூலம் இணைய வழியூடான இலங்கை அடையாள இலக்கத்தை பதிவாளர் நாயக திணைக்களத்திற்கு வழங்குவதற்கு குறித்த இலக்கத்தை உள்ளடக்கி பதிவாளர் நாயக திணைக்களத்தின் மூலம் குறித்த நபர்களின் பிறப்பு சான்றிதழை வழங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை இந்த அடையாள இலக்கத்தை தேசிய அடையாள அட்டையை தயாரிக்க பயன்படுத்துவதற்கும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து செயற்பாடுகளின் போது பொது மற்றும் தனியார் துறை சேவைகளை அணுகுவதற்கும் வசதியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. காதல தினத்தில் மரங்களை நடுவதற்கு அரசாங்கம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருவதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சபையில் இன்று இதனை அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிகளவு மரங்களை நடுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். மகாவலி நதியின் 2 பக்கங்களிலும் ஏனைய நதிக்கரைகள் சாலைகளில் இந்த மரங்களை நடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அத்துடன் காதலிக்கு ஒரு மரம் என்ற எண்ணக்கருவிற்கு அமைவாக காதல தினத்தில் மரங்களை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவை அரசு செலவில் மேற்கொள்ளப்பட மாட்டாது. ஏனைய நிதி நிறுவனங்கள், அமைப்புகள் மூலம் இதற்கான அனுசரணையை பெற்றுக் கொண்டுள்ளோம் என மேலும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சியல்கோட்டில் கொலை செய்யப்பட்ட இலங்கையரான பிரியந்தகுமாரவின் குடும்பத்திற்கு நிதி வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் 2.5 மில்லியன் ரூபாய் பணத்தை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் பணியாளராக 11 வருடங்களுக்கு மேல் இலங்கை பொருளாதாரத்துக்கு பிரியந்தகுமார வழங்கிய ஒத்துழைப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சியல்கோட்டில் உள்ள தொழிற்சாலை ஒன்றின் பொது முகாமையாளராக கடமையாற்றிய பிரியந்தகுமார கடந்த 3ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட அன்னாரின் உடற்பாகங்கள் கனேமுல்லையில் உள்ள இல்லத்திற்கு இன்று அதிகாலை கொண்டு செல்லப்பட்டன. பிரியந்தகுமாரரை கொலை செய்தமை தொடர்பில் இதுவரை 100க்கு அதிகமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபை அமர்வு புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற அமர்வுகள் தற்போது ஆரம்பமாகி இடம்பெற்று வரும் நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்துக்குள் அரசாங்கத்தின் வன்முறை சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினமும் சபை அமர்வுகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நகர் பகுதியில் அமைந்துள்ள 5 விற்பனை நிலையங்களில் ஒரே இரவில் திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. வவுனியா மில் வீதி, சூசை பிள்ளையார் குள வீதி, கந்தசாமி கோயில் வீதி ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள விற்பனை நிலையங்களிலேயே குறித்த திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. நேற்று இரவு குறித்த கடையை அதன் உரிமையாளர்கள் மூடிச் சென்றிருந்த நிலையில் இன்று காலை மீண்டும் திறப்பதற்காக வருகை தந்தபோது கடைகள் உடைக்கப்பட்டிருப்பதை அவதானித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த திருட்டு சம்பவம் அதிகாலை இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் குறித்த கடைகளில் இருந்து பல லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சிசிடிவி கேமராக்களில் உதவியுடன் வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றும் நாளையும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நாளாந்தம் 1 மணி நேரம் மின்சார துண்டிப்பு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தற்போது 75% சரி செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். குறித்த மின் நிலையத்தில் உள்ள இரண்டாவது ஜெனரேட்டர் இன்னும் முழுமையாக சரி செய்யப்படவில்லை என்றும் அதற்கு மேலும் 2 நாட்கள் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆகவே இன்றும் நாளையும் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் குறித்த நேரத்துக்குள் 1 மணி நேர மின்சாரம் துண்டிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் நடவடிக்கைகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. 22 நாட்களுக்கு பின்னர் இந்த நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை 50 நாட்களுக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கடந்த மாதம் 15ஆம் தேதி அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்திருந்தார். கிளிநொச்சி உமையாள்புர சோலை நகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து பெருந்தொகையான எரிகணைகள் மற்றும் வெடிப்பொருட்கள் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசாரின் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை உமையாள்புர சோலை நகர் பகுதியில் எரிகணி ஒன்றை வீட்டுக்குள் வைத்து கிரைண்டரால் வெட்டிய போது அது வெடித்து சிதறியது. அதில் 25 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளனர். 13 வயதுடைய சிறுவன் ஒருவரும் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் ஒரு சில வெடிப்பொருட்கள் அன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டன. இந்நிலையில் இன்று விசேட அதிரடி படையினரும் போலீசாரும் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறைத்த வீட்டிலிருந்து வீட்டு வளவுக்குள் இருந்தும் பெருந்தொகையான வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை ஆடை தொழிற்சாலை பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்தில் 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை சீனக்குடா கண்டி திருகோணமலை பிரதான வீதியில் தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு ஆட்கள் ஏற்றிச் சென்ற போது பேருந்து விபத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. கோமரங்கடவேல பகுதியில் இருந்து கப்பல் துறை பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலைகளுக்கு ஆட்களை ஏற்றிச் செல்லும் போது பேருந்து குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிய வருகின்றது. வேக கட்டுப்பாட்டை இழந்து குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி கப்பல் துறை சுதந்திர வர்த்தக நிலையத்துக்கு அருகாமையில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்விபத்து சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை சீனக்குடா போலீசார் முன்னெடுத்துள்ளனர். தெகுவளை மிருக காட்சி சாலையில் 86 வருடகால வரலாற்றில் முதன்முறையாக 5 கருப்பு அன்னப்பறவைகள் தற்போது பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் 22ஆம் தேதி பிறந்த குறித்த அன்னப்பறவைகள் கொரோனா தொற்று காரணமாக பொதுமக்களின் பார்வைகளுக்காக வைக்கப்படவில்லை. ஆஸ்திரேலியாவிற்கு உரித்தான இந்த 5 கருப்பு அன்னப்பறவைகள் தற்போது தெகுவளை மிருகக்காட்சி சாலையில் வசித்து வருகின்றன. புதிதாக பிறந்த அன்னைப்பறவைகளில் 3 ஆண் பறவைகளும் 2 பெண் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தியதாக குற்றச்சாட்டை முன்வைத்து 2 கைது செய்த கடற்படையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாதகளில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாதகள் பகுதியை சேர்ந்த 2 கஞ்சா கடத்திய சந்தேகத்தில் கடற்படையினர் நேற்று கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களது உறவினர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை மாதகள் பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் குறித்த 2 நேற்று கடலுக்கு சென்று திரும்பி வரும் வேளையில் கடற்படையினர் அவர்களை வழிமறைத்தனர். இதன்போது கடற்படையினரின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் அவ்விடத்தில் நின்ற நிலையில் கடலில் மிதந்து வந்த சுமார் 276 கிலோ கஞ்சாவை அவர்கள் கடத்தியதாக தெரிவித்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பயணித்த படகு சிறியது. அந்த படகில் தொழில் முதல்கள் இருந்தன. இந்நிலையில் 276 கிலோ கஞ்சா அவ்வாறு எப்படி படகில் கொண்டு வருவது? அத்துடன் அவர்கள் பயணித்த படகில் GPS-இனை பார்த்தால் அவர்கள் எங்கு சென்றுள்ளார்கள், கஞ்சா கடத்தும் இடத்திற்கு சென்றுள்ளார்களா என தெரிய வரும். அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களை நீங்கள் காணி சுவீகரிப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் தானே என கேட்ட கடற்படையினர் ஈவிரக்கமற்ற முறையில் தாக்கியுள்ளனர். இதனை உறவினர்கள் பார்க்க சென்ற போது அவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நேற்றிரவு இளவாலை போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே கைது செய்யப்பட்டவர்களை சரியாக விசாரணை செய்து உண்மை தகவலை வெளிப்படுத்த வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். டயகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட டயகம ஆக்ரோயா ஆற்றிலிருந்து பெண்ணின் சடலம் ஒன்று நேற்று மாலை மீட்கப்பட்டதாக டயகம போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட பெண் டயகம 5ஆம் பிரிவை சேர்ந்த 53 வயதுடைய சாமிநாதன்
தங்கீஸ்வரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த ஆற்றில் பெண் ஒருவரின் சடலம் மிதப்பதை கண்ட பிரதேச மக்கள் உடனடியாக போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். சம்பவ ஸ்தலத்துக்கு விரைந்த டயகம போலீசார் சடலத்தை பார்வையிட்ட பின் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட பெண் நீரில் அடித்துக் கொண்டு உயிரிழந்து வந்தாரா அல்லது ஆற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது எவராவது கொலை செய்து ஆற்றில் எரிந்து விட்டார்களா என்பது தொடர்பாக பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மரண விசாரணைகளின் பின் சடலம் வைத்திய பரிசோதனைக்காக நுவரெலியா ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை டயகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா நகர் பகுதியில் பெண்ணொருவர் சமைத்துக் கொண்டிருந்த போது கேஸ் சிலிண்டர் அடுப்பு வெடித்தது. நேற்று திங்கட்கிழமை இரவு இச்சம்பவம் இடம்பெற்றது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா சிந்தாமணி பிள்ளையார் கோவில் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் பெண்ணொருவர் இரவு சாப்பாடு சமைத்துக் கொண்டிருந்த போது கேஸ் சிலிண்டர் அடுப்பு வெடித்துள்ளது. குறித்த பெண் கேஸ் சிலிண்டர் அடுப்பு அண்மை காலமாக வெடிப்பதால் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் இருந்தமையினால் உடனடியாக சிலிண்டரை அணைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். குறித்த வெடிப்பின் போது கேஸ் சிலிண்டர் அடுப்பு உடைந்து சேதமாகியுள்ளது. இருப்பினும் வீட்டில் உள்ளவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனியா போலீசார் இது தொடர்பில் தடவியல் போலீசாரின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 50,000 இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக அரசு உத்தரவிட்டு அரசாணை வெளியிட்டுள்ளது. கொரோனா தொற்று இரண்டாவது அலை பரவல் குறைந்து வரும் நிலையில் தென்னாப்பிரிக்காவில் உருவான ஒமிக்ரோன் தொற்று மீண்டும் பரவ தொடங்கியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் இதுவரை மொத்தமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 36,539 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ரூபாய் 50,000 வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதேவேளை மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து இந்த உடனடி நிவாரணம் வழங்கப்படுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கச்சேனை பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் மடத்தில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலத்தின் கழுத்து பாகத்தில் வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டில் ஏற்பட்ட முருகல் நிலையினால் கோவிலில் உறங்க செல்வதாக தெரிவித்து வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற நபரை ஆலய மடத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அம்பலத்துறையை சேர்ந்த 47 வயதான ஒருவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இன்று பிரேத பரிசோதனைகள் இடம்பெற உள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.